நேத்து சிவகார்த்திகேயன் அவர்களோட பர்த்டே அதுவும்னால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அவருக்கு விஷஸ் தெரிவிச்சுட்டு இருந்தாலும், ஒரு சூப்பரான அவரோட படத்தோட அப்டேட் வந்து நேத்து வந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதராசி அப்படிங்கிற இந்த படத்தோட அப்டேட் தான். நேத்து அந்த படம் டைட்டில் டீசர் வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் வந்து என்னடா சிவகார்த்திகேயன் லுக் வைஸ் இவ்வளோ வெரைட்டி காட்டுறாரு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ட சிவகார்த்திகேயன் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து நேத்தே வந்து வந்திருந்தது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் டாப் லீக்ல இருக்கிறதுனால, இப்போ அவர் அசால்ட்டா அதெல்லாம் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மதராசி அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஷூட் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. வெறும் 12 நாள் ஷூட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கான். அது மட்டும் இல்லாம அடுத்த விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஃபுல்லாவே முடிச்சுட்டாங்க. எக்ஸ்க்ளூடிங் ஒரே ஒரு பிஜிஎம் மட்டும் தான் இருக்கான். அந்த ஒரு பிஜிஎம் மட்டும் அனிருத் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டாருன்னா, அதுக்கடுத்து வந்து படத்தோட ஃபுல் போர்ஷன் வந்து பிஜிஎம்ஸ்க்கு ஒர்க் அதெல்லாம் முடிஞ்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வித்யுத் ஜமால் வந்து நடிக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் வந்து ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஸ்டோரி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் வந்து வித்யுத் ஜமால் வந்து கட்டிப்பிடிச்சு, இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் நான் கேள்வியே பட்டதில்ல. சூப்பரா இருக்கு. நான் கண்டிப்பா பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாண்டடா வந்து வித்யுத் ஜமால் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அப்படிங்கிறத நேத்து நம்மளோட சிவகார்த்திகேயனும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல இத வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் அப்படிங்கிறது நார்த் இந்தியன்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் கேரக்டர் அப்படிங்கிறது கஜினியில எப்படி சூர்யாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இது குடுத்திருந்தோமோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனும் இதில ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. அத நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நேத்து ஒரு இன்டர்வியூல ஏஆர் முருகதாஸ் வந்து சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மதராசி டைட்டில் டீசர் பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த டைட்டில் டீசர். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து சிவகார்த்திகேயன் என்னடா படம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பராசக்தின்னு ஒரு படம் பண்றாரு. அதுக்கு நடுவாப்புல ஒரு படம் இருக்கு. குட் நைட் டைரக்டர் விநாயக் சந்திரசேகரோட சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டர் வந்து சிவகார்த்திகேயனும் குட் நைட் டைரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வீட்ல வந்து இருந்த ஒரு ஃபோட்டோ வந்து நேத்து விநாயக் சந்திரசேகர் அவரோட இன்ஸ்டாகிராம்ல வந்து பதிவிட்டு செஞ்சிருந்தாரு. அத பார்க்கும்பொழுது கண்டிப்பா இவர் தான் எஸ்கே 24 டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதான் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கே 23, எஸ்கே 24, எஸ்கே 25 கிட்டத்தட்ட 3 படமும் வந்து பார்த்தீங்கன்னா, மொரட்டு இதா இருக்க போகுதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி அமரன் வேற ஹிட். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டாப் லீக்ல நம்பர் 1 வந்தா கூட ஆச்சரியமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸும் சிவகார்த்திகேயன் படங்களும் அவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மதராசி படத்துக்கு ரொம்ப ஆவலோட இருக்கேன். அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப இதா இருக்க மாரி இருக்கு எனக்குள்ளேயே. அதனால நீங்கலாம் எப்படி இந்த மதராசி படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.